ஹாய் வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். முதல்ல ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்ப்போம். அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த 5 நாட்கள் என்ன வானிலை இருக்க போகுதுன்னா, பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். ஆங்காங்கே மேகக்கூட்டங்கள் உருவாக தொடங்கிடும். இதுவும் தென் மாநிலங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும்தான் இந்த மேகக்கூட்டங்கள் இருக்கும் சில இடங்களில். ஆனால் பகல் நேர வெப்பநிலை அதிகமாகவே இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருக்கும். பெரும்பாலான மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகமாகவே வெப்பநிலை இருக்கும். தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்யும். இது தவிர இதர தமிழ்நாடு மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். இதுக்கப்புறம் ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். பெரும்பாலான மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகமாக வெப்பம் இருக்கும். சில இடங்களில் 104 டிகிரி 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகும். கோடை காலத்தில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழை தமிழ்நாடு முழுவதும் எப்போ தொடங்கும்னா ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தொடங்கும். இப்போது ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டங்களில் மழை பெய்ய ஆரம்பிக்கும். முதல்ல தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், அதன் பிறகு உள் மாவட்டங்கள், அதுக்கப்புறம் வட மாவட்டங்கள். இப்படி படிப்படியாக கோடை காலத்தில் வெப்பச்சலன மழை தொடங்கும். அது எந்தெந்த மாவட்டங்களில் எப்பப்போ மழை, எந்த தேதிகளில் மழை பெய்யுங்கிறத வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். கோடைக்கால வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகார நேரங்களில் மட்டும்தான் இந்த மழை எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் மழை பெய்யும், சில இடங்களில் மழை பெய்யாமலும் போகலாம். கோடைக்கால மழையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரத்தில் பெய்யாது. ஒவ்வொரு இடங்களையும் பல்வேறு நேரங்களில் மழை பெய்யும். அதுவும் மாலை, இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் தான் இந்த மழை பெய்யும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.